அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரைக்குறைவாக விமர்சிக்கப்பட்டதை பாஜகவை சேர்ந்த நடிகர் எஸ்.வி. சேகர் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக எஸ்.வி. சேகர் தரப்பில் கூறியதை அடுத்து 1 மாத காலத்திற்கு தண்டனையை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டிருந்தது. சிறப்பு நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து எஸ்.வி. சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி வழக்கில் மறு உத்தரவு வரும் வரை எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.